வணக்கம், வெல்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி, சம்பா கோதுமை ரவை இதை வச்சு தான் கஞ்சி செய்ய போகிறோம். இது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை கஞ்சி செய்கிறதுக்கு இப்போது அரை கப்பு சம்பா கோதுமை ரவையும் 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் பருப்பும் கோதுமை ரவையும் சேர்த்துக்கலாம். இது கஞ்சி தான், அதனால் கூட தண்ணி வச்சாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி 4.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதை இதோட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. லைட்டாக இதை கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதில் விசிலும் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ குக்கர்லேருந்து 3 விசில் வந்துடுச்சு. இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ கஞ்சி தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் ஒரே ஒரு சின்னதாக இலை, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு இதை போட்டுக்கலாம். இது பொரியுது. இதோட சின்ன வெங்காயம் 1, கொஞ்சம் செவக்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதோட இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம், இந்த தக்காளி நல்லா வதங்கி ஜூஸ் எல்லாம் இறங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா குழைய வந்துடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி, நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ தாளிக்கிற வேலை ஓவர் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இப்போ நல்லா குழைய சூப்பராக வந்திருக்கு. இன்னும் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். அப்படியே நீங்கள் கெட்டியாக வச்சு சாப்பிட்றது அது ஓகே. ஆனால் தாளிச்சதை கொட்டி நம்ம ஒரு கொதி விடும்போது இந்த தண்ணி பத்தாது. இப்போ தாளிச்சது மாதிரி சேர்த்துடலாம். இப்போ தாளிச்சதை சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணியாக வேணும்னா இன்னும் இன்னும் 2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம். இதில் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் கெட்டியாகவே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ஏற்கனவே வெந்தது தான். அவ்வளோதான். பாருங்கள், இந்த சைடெல்லாம் நல்லா கொதி வருது. இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நமக்கு சுவையான சம்பா கோதுமை ரவை கஞ்சி ரெடி. சம்பா கோதுமை ரவை கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வெங்காய தொக்கு வச்சுருக்கேன். இந்த வெங்காய தொக்கோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.